வணக்கம். கல்வித்துறை சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் 60 குடும்பங்கள் உள்ளன. இவற்றில் 28 குடும்பங்கள் தமிழ் மட்டும் பேசுகிறார்கள், 20 குடும்பங்கள் உருது மட்டும் பேசுகிறார்கள் எனில் தமிழ் மற்றும் உருது இரண்டனையும் சேர்த்து எத்தனை பேர் பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னா, நீங்கள் இந்த ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, இந்த கொஸ்டின்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, டோட்டல் ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா 60, அதில் 28 வந்து தமிழ் மட்டும் பேசுகிறாங்க, 20 வந்து உருது மட்டும் பேசுகிறாங்க. அப்போ டோட்டல் ஃபேமிலி வந்து 60 பேர். அந்த 60 பேரில் பார்த்திங்க அப்படின்னா 28 பேர் வந்து தமிழ் பேசுகிறாங்க, ப்ளஸ் 20 பேர் வந்து உருது பேசுகிறாங்க, ப்ளஸ் அந்த தமிழ் மற்றும் உருது, அதாவது தமிழ் அண்டு உருது ரெண்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 60 குடும்பங்கள் சேர்ந்தது வந்து 28 + 20, அப்புறம் தமிழ் உருது ரெண்டும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து பேசுகிறது மொத்தம் 60 குடும்பங்கள். அப்போ நம்ம வந்து இப்போ வந்து இதை ஃபார்முலாவாக வச்சுக்கலாமா? இப்போ வந்து 60 எடுத்துக்கோங்க. 60 = 28 + 20 எவ்வளோ ஆச்சு? 48, ப்ளஸ் இந்த டிஎன்யூவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த 60 இங்கே வச்சுக்கலாமா? இந்த 48 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 48 கொண்டு வந்துட்டிங்கன்னா = ஆயிருமா? அப்போ 60ல் 48 போச்சுன்னா எவ்வளோ? 12. ஸோ 12 = x. அப்போ தமிழ் மற்றும் உருது பேசுகிறவங்க மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். ஸோ இது ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். இப்படி தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின் இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் இந்த கான்செப்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். கல்வித்துறை சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 250 மாணவர்கள் உள்ள ஒரு பள்ளியில் 55 மாணவர்கள் கூடைப்பந்தையும், 75 மாணவர்கள் கால்பந்தையும், 63 மாணவர்கள் எரிபந்தையும், மீதமுள்ளவர்கள் கிரிக்கெட்டையும் விரும்புகின்றனர் எனில் கூடைப்பந்தை விரும்பும் மாணவர்களின் சதவீதம் என்ன? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள். ஒரு ஸ்கூலில் 250 மாணவர்கள் இருக்காங்க. அதில் கூடைப்பந்து 55 பேர், அப்புறம் கால்பந்து 75 பேரும், அப்புறம் வந்து எரிபந்து 63 பேரும், கிரிக்கெட்டை மீதமுள்ளவங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடைப்பந்தை விரும்பும் மாணவர்களின் சதவீதம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த கொஸ்டினை வந்து எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எத்தனை மாணவர்கள் அப்படின்றத கணக்கு எடுத்துக்கணும் நம்ம. அப்போ = 250 மாணவர்கள். அதாவது எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 மாணவர்கள் = 250 மாணவர்கள் இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க கேட்குற கேள்வி கூடைப்பந்தை மட்டும் விரும்புபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு அதோடைய சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 250க்கு எத்தனை மாணவர்கள் கூடைப்பந்தை வந்து விரும்புகிறாங்க? 55 மாணவர்கள். அப்போ × 100. ஸோ சதவீதம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ × 100 போடுறோம் நம்ம. அப்போ ஈக்குவல் பண்ணுங்கள், ரெண்டையும் பெருக்கிறீங்க, இல்லை அப்படியே அடி கொடுத்தாலும் ஓகே தான். 55 × 100 பேருக்குன்னா 5500 ஆச்சு, வகுத்தல் 250. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 1 25 25, 2 25 50, மீதி 5, இன்னொரு 2 25 50. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22%. சரிங்களா? ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. ஸோ 25% தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி கால்பந்தை மட்டும் விரும்புபவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த 55 இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 75/250 × 100 போட்டிங்கன்னா கால்பந்துக்கான சதவீதம் கிடச்சிரும். அதே மாதிரி தான் எரிபந்துமே 63 மாணவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ 63/250 × 100 போட்டிங்கன்னா அந்த எரிபந்துக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு மீதமுள்ள மாணவர்கள் விரும்பும் வந்து கிரிக்கெட்டை விரும்புகின்றன, அது எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 55 + 75 + 63 மூணையும் கூட்டிட்டு 250லேருந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் மீதமுள்ள மாணவர்கள். அப்போ மீதமுள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கையை போட்டு
வகுத்தலில் 250 போட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா கிரிக்கெட் எத்தனை பேர் விரும்புகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தாங்க இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.